வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவே இருக்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு பிளான்ட்டோடைய ஓப்பனிங்கா நிக்கிறோம். ஏற்கனவே நம்ம இந்த ஒரு சில ஃபேக்டரி விசிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். வின்ஃபாஸ்டோடைய தூத்துக்குடி பிளான்ட் போய் பார்த்திருந்தோம். ராப்டியோடைய நம்ம சென்னை போரூர் பிளான்ட் போய் பார்த்திருந்தோம். அப்படியே அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு பிளான்ட் விசிட்டுக்காக வந்திருக்கோம். இங்க நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல சாட்ராக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த பிராண்டை நம்ம ரெகுலரா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது என்ன அப்படின்னா, இப்போ அசோக் லேலண்டோடைய ட்ரக் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பாரத் பென்ஸோடைய ட்ரக் எல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. யூசுவலா இந்த மாதிரி அசோக் லேலண்ட்லயோ பாரத் பென்ஸ்லயோ எனி பிராண்ட்ல நீங்க ஒரு ட்ரக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேபின் அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாசி இதோட வந்து வந்துரும். ஸோ இதுக்கு மேல உங்களுடைய யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான அந்த பாடி பில்டிங், அந்த ட்ரக் பில்டிங் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சின்ன லெவல் ஒரு ஒர்க் ஷாப்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, அதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டினுடைய ஒரு இனாகிரேஷனுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இது சாட்ராக் அப்படிங்கிறது 1997 காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி தான். பட் தென் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பேஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ்ல ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு ஒரு 15 ஏக்கர் ஃபெசிலிட்டியா வந்து மாறி இருக்கு. இன்னைக்கு ஜெர்மன் டெக்னாலஜியா இருக்கட்டும், ஜாப்பனீஸ் கொலாபரேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு ட்ரக் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேபின் அண்ட் இந்த ரியர் வீல் வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேல இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஃபுல் சேசியா இருக்கட்டும், அதாவது இந்த லேடர் ஃப்ரேம் சேசியா இருக்கட்டும், இந்த ஃபிளாட் பெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் மொத்தமே வந்து அவங்க பில்ட் பண்ணி தராங்க. பாருங்க, சாட்ராக்னுடைய லோகோ இருக்கு. ஸோ இந்த ஃபுல் யூனிட்டே இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃபரெண்ட் ப்ராசஸா இருக்கு. மெட்டல்னுடைய திக்னஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரியில இருந்து பெயிண்ட் பூத்தே அவ்வளவு பெரிய பெயிண்ட் பூத்தா இருக்கு. இது எல்லாத்தையுமே தான் ஒரு டீடைல்டா நம்ம வந்து உள்ள போய் இந்த ஃபேக்டரியினுடைய ஒரு விசிட்டா வந்து பார்க்க போறோம். வாங்க டீடைல்டா பார்ப்போம். சரி வாங்க, இந்த சாட்ராக்னுடைய இந்த புது ஸ்ரீபெரும்புத்தூர் பிளான்ட்டுக்குள்ள ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி எப்படி இவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெட்டீரியல் ப்ராசஸிங் ஏரியா. இங்க தான் வந்து இவங்களுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து இறங்குது. அதை வந்து தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்க. எதுக்கு என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னு அவங்க வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்து அந்த ஸ்டீல் தான், அதுல கிரேட் அண்ட் திக்னஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க. அடுத்ததா அந்த ரா மெட்டீரியல் ஸ்டீல் எடுத்து இந்த சிஎன்சி பிளாஸ்மா ஸ்டீல் கட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, ஸோ இதுல தேவையான இடங்கள்ல ஹோல்ஸா இருக்கட்டும் இல்ல கட்டிங்கா இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுல் ஷீட்டையே கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சிஎன்சியினுடைய ஷேரிங் மிஷின் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா பேசிக்கா கட்டிங் மிஷின் தான். அதுக்கப்புறமா இந்த கட் பண்ண மெட்டல்ல ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா பேப்பரா என்னது அப்படியே மடக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல், அதுவும் ரொம்ப திக்கான ஸ்டீலா இருக்கு இல்லையா, ஸோ அதை மடக்கிறதுக்காக இந்த பிரஸ் பிரேக் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே கூட சிஎன்சியினுடைய பிரஸ் பிரேக் மிஷின் தான். அதுல தான் வந்து இந்த ஃபோல்டிங் தேவையான இடங்கள்ல கரெக்டான அந்த ஃபோல்டு அப்படிங்கிறத பண்றாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல வரக்கூடிய அந்த லேடர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த ஃபோல்ட் ஆயிருக்கும் தெரியுமா, அதை தான் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டல்ல பக்காவா ஒட்டுறதுக்கான இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த வெல்டிங். ஸோ அந்த வெல்டிங் நிறைய ஸ்டேஜஸ்ல இங்க வந்து பண்றாங்க. வெல்டு பண்ணுவாங்க, அந்த வெல்டுல வரக்கூடிய அந்த பர்ரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸா தேவையான இடங்களுக்கு அந்த வெல்டிங் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுல அவங்க இன்னொரு மிஷின் கூட யூஸ் பண்றாங்க, நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த ஆட்டோ ஷாட் பிளாஸ்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டல்ல வந்து கிளீன் பண்ணுது, டீஸ்கேலிங் பண்ணுது. அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த துகள்கள் அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதையெல்லாம் வந்து டீஸ்கேல் பண்றதுக்கு, சர்ஃபேஸை வந்து ரஃபனிங் பண்றதுக்கு இந்த ஆட்டோ ஷாட் பிளாஸ்டிங் மிஷினை வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இந்த பிரைமர் பெயிண்டிங் பூத் ஒன்று இருக்கு. அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன பார்ட்டை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான பெயிண்டிங் ஒரு பிரைமர் ஒன்று அடிச்சிடறாங்க. ஸோ அதுக்காக அந்த பிரைமர் பெயிண்டிங் பூத் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க இங்க பார்க்கலாம், ரெண்டு லேடர் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெய்லருடைய லேடர் ஃப்ரேம், ரைட் சைட்ல இருக்கிறது டிப்பர்னுடைய லேடர் ஃப்ரேம். ஸோ அதுல வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டிப்பர்ல அது வந்து மேல ஏறுறதுக்காக அந்த மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அந்த டிப்பர்னுடைய அந்த லேடர் ஃப்ரேம் மேல அந்த தொட்டி வருது இல்லையா, அவங்க அந்த மண்ணு கல்லு எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கான அந்த தொட்டியினுடைய பாட்டம் லேயர் இருக்கிறதே பார்க்க முடியும். ஸோ அந்த லேடர் ஃப்ரேமையும் அந்த தொட்டியினுடைய பாட்டம் ஃப்ரேமையும் அவங்க வந்து அட்டாச் பண்ணக்கூடிய இடம் இது. அண்ட் இவ்வளவு பெரிய பார்ட்டை எப்படி மூவ் பண்ணுவாங்க இங்க பாருங்க. டிப்பர் தொட்டியினுடைய ஒரு சைடு இது. ஸோ இதை வந்து ஒரு ட்ராலி மேல வச்சிருக்காங்க பாருங்க. 5000 கிலோவை மூவ் பண்றதுக்கு இந்த ட்ராலி வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த ஒரு சைடு வந்து ஒரு பார்ட்டா இருக்கு. இதே மாதிரி ரெண்டு சைடு, அந்த பக்கம் எண்டு, அந்த கீழே ஃப்ளோர், இந்த மாதிரி ஒரு 7-8 பார்ட் சேர்ந்து தான் இந்த ஒரு தொட்டியே வந்து உருவாகுது. அதை மூவ் பண்றதுக்கு கீழே தரையில பாருங்க ரெயில்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ட்ராலில வச்சுதான் இதை வந்து மூவே பண்ண முடியும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின் பாருங்க. இதை வந்து சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, மேல ஒரு ஃபனல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள
இந்த துகள்கள் மாதிரி இந்த பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து உள்ள போடுறாங்க பாருங்க. அண்ட் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அதுல இருந்து இந்த எலக்ட்ரோடு வந்து உங்களுக்கு உள்ள செலுத்துறாங்க பாருங்க. சோ இந்த சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் யூனிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைலி ப்ரொடக்டிவான ஒரு மெக்கானிக்கல் வெல்டிங் ப்ராசஸ் தான் இது. அதாவது ஜஸ்ட் வெல்டிங் தான், பட் அது வந்து சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் சொல்றாங்க. சப்மர்ஜ்டு ஏன் சொல்றாங்கன்னா இந்த துகள்கள் இருக்குல்ல அது வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகி ஒரு ஃப்ளக்ஸ் மாதிரி வந்து உருவாகும். அந்த ஃப்ளக்ஸுக்குள்ள தான் அந்த எலக்ட்ரோடு வந்து உள்ள போகும். கரெக்டா அந்த எலக்ட்ரோடும் அந்த ஒர்க் பீஸும், அதாவது நமக்கு எங்க வெல்ட் ஆகணுமோ அந்த பீஸும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஆர்க் ஒன்று கிரியேட் ஆகும். இது வந்து கண்டினியூஸா அந்த எலக்ட்ரிக் ஆர்க் வந்து ஒரு பிரேக் இல்லாம வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் வந்து பண்றாங்க. அந்த துகள்களை வந்து கிரானுலார் ஃபியூசிபிள் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ள போனதுக்கு மெல்ட் ஆகும். ஸோ அந்த மோல்டன் ஃப்ளக்ஸ் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வெல்ட் ஆகும்போது ஸ்பிளாட்டர் ஆகும் தெரியுமா, அந்த ஸ்பிளாட்டர் ஆகாம தடுக்கிறதுக்கு இந்த மோல்டன் ஃப்ளக்ஸ் வந்து ரொம்பவும் உபயோகமா இருக்கும். இந்த சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அது போக இந்த ஆட்டோமேஷனும் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க இந்த ஆட்டோமேட்டட் வெல்டிங் நடக்குது. ரோபாட்டிக் ஆர்ம் மூலமா வெல்டிங் பண்றாங்க பாருங்க. இது போக நிறைய இடங்கள்ல மேனுவலாவும் பண்றாங்க. அண்ட் இப்போ நீங்க பாக்குறது ரெடியான சைடு வால், ஃப்ளோர் பேனல்ஸ் இது எல்லாமே பிரைமர் அடிச்சு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்ததா இப்பதான் முக்கியமான இடம். ஸோ இது வந்து ஒரு அசம்பிளி லைன். இந்த அசம்பிளி லைன்ல ஆல்ரெடி அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்க்கக்கூடிய இடம். அண்ட் இந்த அசம்பிளி லைன்ல இன்னொரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டில்டபிள் லைனா வச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட், ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட். ஸோ இதுக்கு மேலே ஏறி வேலை பார்க்கறதெல்லாம் கஷ்டம். ஸோ டில்டபிளா இருந்தது அப்படின்னா ஈஸியா அவங்க வந்து வெல்டு வைக்கிறதா இருக்கட்டும், ஒர்க் பண்றதுக்கா இருக்கட்டும் கரெக்டா இருக்கும். அதுக்காக இதை வந்து ஒரு டில்டபிள் லைனாவே இதை வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இத மாதிரி அசம்பிளி லைன்ஸ் வந்து மொத்தமா இங்க 6 இருக்கு. அண்ட் இந்த 6மே ஹைலி ஃபிளெக்சிபிளான ஒரு அசம்பிளி லைன்ஸ் சொல்றாங்க. ஃபிளெக்சிபிள் இன் த சென்ஸ் என்ன அப்படின்னா இவங்க டிப்பர் மட்டும் செய்யல, ட்ரெய்லர் மட்டும் செய்யல, இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிப்பர் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க, அடுத்து அதே அசம்பிளி லைன்ல ஒரு ட்ரெய்லர் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா எந்த ப்ராடக்ட் வேணாலும் இங்க வந்து அசம்பிள் பண்ணலாம். அண்ட் இப்போதான் இது ஒரு ப்ராப்பரான ஷேப் எடுத்திருக்கு. இந்த அசம்பிளி லைனுக்கு அப்புறமா இது வந்து ஃபினிஷிங் ப்ராசஸ்க்குள்ள போகுது. ஸோ இந்த பெயிண்ட் ப்ரிப்பரேஷன் பூத் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த பர் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாண்டிங் எல்லாம் பண்ணி பட்டி பார்க்கறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பெயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு பெயிண்ட் ப்ரிப்பரேஷன் பூத் இது. ஸோ இங்கே தான் வந்து அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்றாங்க. இதுக்கு அடுத்து தான் இந்த DURR அப்படிங்கிற இந்த டுர் அப்படிங்கிற இந்த பெயிண்ட் பூத்துக்குள்ள போகுது. உள்ள போய் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு பெயிண்டிங் நடக்குது. ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் பெயிண்டிங் அப்படிங்கிறது இங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பெயிண்ட் பூத்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம RTO நார்ம்ஸ் மேண்டேட்டரி. இவ்வளவு பெரிய ட்ரக் வருது அப்படிங்கிறது மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கு தெரியணுன்றதுக்கான அந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாருங்க இந்த டிப்பர் பாடி தான் இது. ஸோ அதுக்கான அந்த டிப்பர் பிஸ்டன் மெக்கானிசம் இருக்குல்ல அதை மவுண்ட் பண்றாங்க பாருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல மவுண்ட் பண்ண அந்த டிப்பர் மெக்கானிசமை செக் பண்றாங்க, அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்திலே பாருங்க ட்ரெய்லர் இல்லைன்னா இது வந்து ஃபிளாட் பெட்னுடைய ஒரு சேசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லேடர் ஃப்ரேம் வந்து ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க, வீல் எல்லாம் மாட்டி கூட நிக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ்னுடைய ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்க வெளியில பாருங்க இப்படிதான் வந்து ஒரு பிளைனான ட்ரக் வந்து இவங்கள்ட்ட வருது. அசோக் லேண்ட் மாதிரி, ஸ்கானியா மாதிரி, பாரத் பென்ஸ் மாதிரி பிராண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட வருது. ஸோ இந்த ட்ரக்குக்கு இவங்க பின்னாடி அந்த பாடி பில்டிங் அப்படிங்கறது பண்றாங்க. அதை இந்த ட்ரக்கோட மவுண்ட் பண்றதுக்காக இந்த மவுண்டிங் அண்ட் PDI ஏரியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கதான் சாட்ராக் பண்ண அந்த பாடியை வந்து இந்த ட்ரக்ல மவுண்ட் பண்றாங்க. மவுண்ட் பண்ணி ஒரு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இந்த வெஹிக்கிள் வந்து ரெடி ஆயிடுது. நீங்க பாருங்க இந்த ஸ்டாக் யார்ட்ல ரெடியான வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அண்ட் ரெடியான வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்ல, நியூ வெஹிக்கிள்ஸ் ஆர்டருக்காக வந்த நியூ வெஹிக்கிள்ஸுமே கூட இங்க நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் மொத்த ப்ராசஸ். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இங்க சாட்ராக்கோடைய ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து லைன் அப்ல வச்சிருக்காங்க. இப்போ இங்க பார்த்தோம்னா இது வந்து பேசிக்கா பார்க்கும்போது ஒரு கண்டெய்னர் மாதிரி தெரியுது இல்லையா? இது வந்து ஃபிளாட் பெட் தான். ஃபிளாட் பெட் மேல அவங்க வந்து கண்டெய்னர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது இந்த கீழே இருக்கக்கூடிய சேசி ஃப்ரேம் இருக்குல்ல, அது கூட அவங்களே தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டி மட்டும் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய ஃப்ரேம் அந்த லேடர் ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே அவங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம மிஷ்லினுடைய டயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், பெயிண்ட் பூத் பாத்தீங்களா, இந்த டர் அப்படின்னு சொல்லி ஒரு DURR அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிராண்ட் ஒன்று இருக்கு. அந்த பிராண்டோடைய பெயிண்ட் பூத் தான் வந்து அவங்க வந்து
இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஷினரியாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இருக்கிறதுலேயே இண்டஸ்ட்ரியில் தி பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம கார் இண்டஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய அந்த பெயிண்ட் பூத் எல்லாமே இந்த டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜெர்மன் டெக்னாலஜிக்காக. பெயிண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரியான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கண்டெய்னர் ட்ரக். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் பண்றாங்க. இங்கே பாருங்க. ஸோ இது வந்து இந்த டிப்பர் லாரி சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த டிப்பர் ஸ்டைலில் ஸோ இந்த மண் இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போவோம், இந்த கிராவல்ஸ் இந்த ப்ளூ மெட்டல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை வந்து கீழே டிப்பர் டைப்ல கீழே கொட்டுறதுக்கான அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிங்ல வந்து இருக்கு. இந்த டிப்பர் மெக்கானிசம் தான் பாருங்க. இங்க இந்த பிஸ்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த டிப்பர் மெக்கானிசம் வந்து இதுல உங்களுக்கு நல்லா பார்க்கலாம். இங்க தனியா இருக்கிற டிப்பரை எடுத்து அவங்க வந்து ஒரு லாரியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரக்கில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது பாரத் பென்ஸினுடைய ஒரு ட்ரக்கு. ஸோ அதில் இந்த டிப்பரை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒரு ஃபுல் இதில் அது வந்து மேலே நிற்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ டோரும் ஓப்பனாக இருக்குது. இந்த டோர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அந்த இது கொடுத்துருக்காங்க, பிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து என்ன விஷயத்துக்காக இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை வந்து அவங்க வந்து வாங்குறாங்களோ அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர்னுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா, அதாவது ஜஸ்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு கூட்ஸை மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்களா, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்றாங்களா, இல்ல மைனிங் மாதிரி ஹெவி கல்லு இதெல்லாம் மண் எல்லாம் ஏற்றுவாங்களா. ஸோ கஸ்டமர்னுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இதை டிசைன் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொன்று சாட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இன்னைக்கு ஒரு 15 ஏக்கர்ல இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்க பார்த்தா தெரியும், அது வந்து புது பில்டிங். இன்னைக்கு தான் வந்து இனாகிரேஷன். இந்த இனாகிரேஷன் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெய்ம்லர்னுடைய அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னுடைய சிஇஓ வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க, ஜெர்மன்காரர். அவரு வந்து ஏன் இதை ஓபன் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா சாட்ராக்குக்கும் டெய்ம்லருக்கும் ஒரு நீண்ட கால பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்கு. 2013-14 காலகட்டத்தில இருந்து, அதாவது டெய்ம்லர் வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய ட்ரக் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில இருந்து சாட்ராக்குக்கும் அவங்களுக்கும் ஒரு நீண்ட கால பார்ட்னர்ஷிப் இருக்கு. ஸோ அவங்களுடைய ட்ரக்ஸுக்கு உயிர் கொடுக்கிறது சாட்ராக் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க ஸ்பீச்ல இருந்தே ஒரு விஷயத்தை எடுத்து நான் உங்களுக்கு கோட் பண்றேன். அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா, அப்பதான் வந்து அந்த குழந்தைக்கான ஐடென்டிட்டி கிடைக்கும். அதே மாதிரி டெய்ம்லர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த பாரத் பென்ஸ் அவங்க ட்ரக் பண்ணிடுறாங்க. அந்த ட்ரக்குக்கான ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி எப்போ கிடைக்குதுன்னா அதனுடைய யூட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான அந்த பின்னாடி இருக்கக்கூடிய தொட்டியா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபிளாட் பெட்டா இருக்கட்டும், இது வந்து சாட்ராக் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது தான் அந்த ஒரு முழுமை அடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் சாட்ராக் வந்து கிரியேட் பண்றாங்க. அண்ட் இது வந்து நம்ம இந்தியன் பிராண்ட் தான். 1997ல தொடங்கப்பட்ட பிராண்ட். அண்ட் 2020 காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன்ல போயிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்னுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு ஜெர்மன் பிராண்டான டெய்ம்லர் இவங்களுடைய ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ சார், வெல்கம் சார். Thank you very much. Thanks for coming. Super sir. Satrac 30 years of legacy இருக்கு இல்லையா? ஸோ 30 years உடைய growth ஷார்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லுங்கள்? Satrac ஸ்டார்ட் ஆனது கர்நாடகில் பீனியா என்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஓகே சார். இப்போ இருக்கிற அவர் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் மினால் பண்ட்வால், அவர் தான் இது ஸ்டார்ட் பண்ணார். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 30 years. ஸோ அப்புறம் நாங்கள் அங்கேருந்து தாபாஸ்பேட்னு ஒரு ஏரியா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அங்கே ஷிஃப்ட் பண்ணோம். தட் இஸ் few years back, around 10 years back. So அங்கேருந்து growth ஆன that is I can call it as a first plant. Okay. Comparatively what is there, you know, in Pina இப்போ பிளான்ட் இல்லை அது. ஸோ அதனால தான் பெங்களூர் பிளான்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த பிளான்ட் இப்போ இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் பிளான்ட் ஃபார் Satrac. சூப்பர் சார். ஸோ இது வந்து ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் பிளான் ஃபார் ட்ரக் பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? இண்டஸ்ட்ரியில் சாட்ராக்னுடைய ஒரு பங்கு எப்படி இருக்குது? சவுத் ஏஷியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளான்ட் ஃபார் டிப்பர்ஸ், ட்ரெய்லர்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் ஆல், அந்த மாதிரி சொல்லலாம். இண்டஸ்ட்ரி ஓவரால் டோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அரௌண்ட் 90 lakhs ஆஃப் டோட்டல் வால்யூம்ஸ் இருக்கும். இது லாஸ்ட் 2-3 இயர்ஸில் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்குது. சீசனல் பிஸ்னஸஸ், கோவிட் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் அவ்வளோ எக்ஸ்பெக்டட் மாதிரி போகல. ஆனால் கோயிங் ஹெட் வி கேன் சி அ CAGR ஆஃப் அரௌண்ட் 4-5% போயிடும். நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸ் வில் பி ரியலி குட்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்ன? இந்த பிளான்ட்டோடைய ஃபுல் கெப்பாசிட்டி when we achieve இந்த ஃபுல் ஓட்டா அது அரௌண்ட் 800 numbers per month. 800 நம்பர்ஸ்ன்றது குமுலேட்டிவா? எல்லா ப்ராடக்ட் எடுத்துட்டு. ஓகே சார். ஸோ
மேக்ஸிமம் இந்த உங்களுடைய சாட்ராக்ல எந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஹையஸ்ட் சேல்ஸ்? இதில் டிப்பர் தான் நாங்கள் நிறைய சேல்ஸ் ஆகும். ஓகே. கம்பேரிட்டிவ்லி கம்ப்ளீட் ப்ராடக்ட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே சார். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 டிகேட்ல சாட்ராக் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அப்படின்னா என்ன மாதிரி போகலாம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? இப்போ நாங்கள் நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் இருக்குது. நாங்கள் கம்ப்ளீட்டாக நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகே. பட் டெஃபினெட்லி கோயிங் ஹெட் பேன் இண்டியாவில் வி வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஓப்பன் ஃபியூ மோர் பிளான்ஸ் இன் இந்தியா. ஸோ இப்போ டைம்லர் பாரத் பென்ஸோடைய ட்ரக்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறீங்க. அது தவிர வேற பார்ட்னர்ஸ் வேற இருக்காங்க, வேற என்ன பிராண்ட்ஸ் கூட நீங்கள் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பாரத் பென்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ டிப்பர் 90% பாரத் பென்ஸ் தான் போவோம் இப்போ இங்கே சென்னை. அதர் தேன் தட் பெங்களூரில் நாங்கள் டாடா, தென் அசோக் லைலாண்ட், வி ஹேவ் வோல்வோ, ஸ்கேனியா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பிராண்ட் இப்போ டைம்லர் கூட பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க. ஆர் தனியாக ஆஸ் அ கஸ்டமராக சிங்கிள் கஸ்டமராக ஒரு வெஹிக்கிள் பில்ட் பண்ணாலும் பண்ண முடியுமா? செட்ராக் ஸ்ட்ரென்த் தான் அது. ஓகே. ஸோ செட்ராக் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் சப்ளையர் இல்லை. செட்ராக் இஸ் அ சொல்யூஷன் ப்ரொவைடர். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதோ ட்ரக் எடுத்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு, அந்த அப்ளிகேஷனுக்கு சொல்யூஷன் தான் நாங்கள் கொடுப்பாங்க. நாங்கள் ட்ரக் டிப்பர் மேனுஃபேக்சரிங், ட்ரெய்லர் மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி சொல்லாமல் நாங்கள் ஆக்சுவலி ஒரு கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நீடு இருக்குது அது பார்த்துட்டு நாங்கள் டிசைன் பண்ணுறோம். வி ஹேவ் அ ஃபுல்-ஃப்ளெஜ்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், வி ஹேவ் ஃபுல்-ஃப்ளெஜ்ட் டிசைனர் டிபார்ட்மெண்ட். ஸோ மோர் தேன் 30-40 டிசைனர்ஸ் ஒர்க் ஃபார் அவர் ப்ராடக்ட். ஸோ அது பார்த்துட்டு சூட்டபிள் ப்ராடக்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். தென் நாட் ஓன்லி தட், நாங்கள் ஸ்ட்ரென்த் சர்வீஸ். ஸோ பேன் இண்டியா சர்வீஸ் இருக்கு. நீங்கள் ப்ராடக்ட் எடுத்த அப்புறம் வி டோன்ட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் சர்வீஸ் வாட் வி ஹேவ். ஸோ நீங்கள் இப்போ இந்த பிளான்ட் தமிழ்நாடுல அதுவும் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூரில் லொக்கேட் பண்ணுறதுக்கான ஐடியா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேம்லருக்கு நியராக இருக்குன்றது ஒரு ஐடியா. மோர் ஓவர் தட் நாங்கள் பார்த்துருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடுல எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ப்ரோஆக்டிவ் அப்ரோச்னஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் டு என்ஷோர் தட் ஆல் த பிக் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கில் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவ்னஸ்க்கு பார்த்துட்டு டெஃபினெட்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த அவர் தாட் ப்ரோசஸ் தட் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு புட் இண்டஸ்ட்ரி. சூப்பர் சார், கிரேட் சார், கிரேட். தேங்க்யூ வெரி மச். டைம் சார். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த சாட்ராக் பிளான்ட்னுடைய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஹெட் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஒரு சில கொஷின்ஸ் அவர்கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அண்ட் அந்த இன்புட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இப்போ ஒரு சொன்னது வந்து இந்த பிளான்ட், இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் இருக்குல்ல, இது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 800 யூனிட்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இது வந்து உருவாகியிருக்கு. சாட்ராக்கை பொறுத்த வரைக்கும் 30 years ஆஃப் டெவலப்மெண்ட், ஒரு 3 டிகேட் டெவலப்மெண்ட்டில் தான் இந்த லெவல் வந்து அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன ஒரு ஒர்க் ஷாப் லெவலில் இருந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளான்ட், ஒரு இன்டர்நேஷனல் சப்ளையர் லெவலுக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஒரு ட்ரக் இண்டஸ்ட்ரிக்கு சாட்ராக் எந்த அளவுக்கான ஒரு பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் கார்கோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இது என்ன ஒரு சின்ன தொட்டி தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் எவ்வளோ இன்ஜினியரிங் போகுது, இதில் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இதனுடைய ஃபினிஷுக்கு ஒரு காரனுடைய பெயிண்ட் பூத் மாதிரியான ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி பெயிண்ட் பூத் இம்போர்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரெஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வெல்டிங்க்கு கூட அவங்க வந்து ரோபோலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமான ஆட்டோமேஷன் விஷயங்கள்லாம் கூட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த இனாகிரேஷன் ஈவெண்ட்டை நான் வந்து பார்க்குறேன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா, பாய்.